தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் இன்றே இணையும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுபற்றி சென்னை வேளச்சேரியில் திருமாவளவனிடம் நமது செய்தியாளர் ராஜ்குமார் நிகழ்த்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். மக்கள் நல கூட்டணி உருவாக்கப்பட்டதிலிருந்து தமிழ் மாநில காங்கிரஸுக்கு அழைப்பு விடுத்துட்டு இருந்தோம். பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டு வருகிறீங்க. இன்னைக்கு சந்திக்க இருப்பதாக இருக்கு. உடன்பாடுகள் எப்படி ஏற்படும் சார்? நாங்கள் விடுத்த அழைப்பை ஏற்று எங்களோடு தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் தொகுதி உடன்பாடு செய்து கொண்டார். அது நாங்கள் எடுத்த முயற்சிக்கு கிடைத்த முதல் வெற்றி. அதன் பின்னர் நாங்கள் வெளிப்படையாக அழைப்பு விடுத்தது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜி.கே. வாசன் அவர்களுக்கு. தற்போது அவரோடும் எமது மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வைகோ அவர்களும் தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அவர்களும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற மகிழ்ச்சியான தகவல் எங்களுக்கும் கிடைத்திருக்கிறது. அவர் வந்தால் இந்த அணி ஒரு வலுவான மாற்று சக்தியாக தமிழகத்தில் அமையும், வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. தேமுதிக மக்கள் நல கூட்டணியினுடைய மாநாடு நாளைக்கு மாமண்டூரில் நடைபெற இருக்கு. எனவே வாசன் சந்திப்பு இன்னைக்கு இறுதி செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இன்று இறுதி செய்யப்பட்டால்தான் நாளை மாநாட்டில் நாங்கள் ஒருங்கிணைந்து பங்கேற்க முடியும். மாநாட்டுக்கு பிறகு ஒவ்வொரு கட்சியும் அவரவர் செயல் திட்டத்தின் அடிப்படையில் தனித்தனியே நாங்கள் பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே இன்றைக்கே அது இறுதி செய்யப்படும் என்கிற நம்பிக்கை எனக்கு உள்ளது. பேசிக்கொண்டிருக்கிற தலைவர்கள், குறிப்பாக அண்ணன் வைகோ அவர்களும் திரு விஜயகாந்த் அவர்களும் இதை வெற்றிகரமாக நிறைவு செய்வார்கள், முடிவு செய்வார்கள். வாசன் அவர்கள் கட்டாயம் நம்முடைய அணிக்கு வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. இப்போ வாசன் வரும்போது தேமுதிக மக்கள் நல கூட்டணியினோட அந்த சீட் ஷேரிங் எப்படி தமிழ் மாநில காங்கிரஸுக்கு பிரிக்கப்படும்? நாங்கள் முதலில் தொகுதி உடன்பாடு செய்து கொண்ட போது திரு வாசன் அவர்கள் நம்முடைய அணிக்கு வருவதாக இருந்தால் தேமுதிக தன்னுடைய தொகுதியிலிருந்து பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பது வாய்மொழி ஒப்பந்தம். அதன் அடிப்படையில் திரு விஜயகாந்த் அவர்களும் தம்முடைய தொகுதிகளிலிருந்து ஒரு பெரும் பகுதி ஒதுக்கி தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எங்களிடத்திலும் அது போதா நிலையில் கேட்டால் நாங்கள் 4 பேரும் எங்களுடைய தொகுதிகளிலிருந்தும் ஓரளவுக்கு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நாங்கள் எங்களுக்கு இடையிலே அணியை வலுப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு நெகிழ்வுத்தன்மையோடு தான் இந்த உறவை மேம்படுத்தி இருக்கிறோம். எனவே திரு வாசன் அவர்களுக்கு தேவையான தொகுதிகளை ஒதுக்குவதற்கு தேமுதிகவும் மக்கள் நல கூட்டணியும் இணைந்து கலந்து ஆய்வு செய்து முடிவு செய்வோம்.